அப்போ நம்ம இந்த இஸ்லாத்துல முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா எல்லாம் முழுமையா கவனிக்கணும். அப்பதான் நம்ம வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அந்த ரீதியா எல்லாம் ஹதீஸ் தெரிஞ்சிருந்தா, ஏன்னா அவங்க எல்லாரும் பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ உமரா இருக்கட்டும், அபூபக்கரா இருக்கட்டும், உஸ்மானா இருக்கட்டும், அலியா இருக்கட்டும், இவங்க எல்லாரும், அது இல்லாம நிறைய சாபர்கள் இருக்காங்க, சாதி இப்னு அபீ வக்காஸ், இந்த சாபர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்துக்காக என்னுடைய உயிரை கொடுத்தேன். எதனால கொடுத்தேன்? அந்த தீனுக்காக. உன்னுடைய மார்க்க ஆட்சி நீங்க, உன்னுடைய அரசாங்கம் நிக்கணும்னா அந்த ஆட்சி இருக்கணும். என்னுடைய உயிரை கொடுத்தேன், என் செல்வத்தை கொடுத்தேன், என் மனைவியை கொடுத்தேன். அவங்க எல்லாம் வந்து அல்லாஹ்ட்ட நின்றுட்டு, யா அல்லாஹ் நான் உனக்காக இப்படி தியாகம் பண்ணேன். இப்ப நம்ம என்ன தியாகம் பண்ணியிருக்கிறோம்? 5 கடமைகள் செஞ்சோம். அவங்க என்ன சொல்றாங்க? 5 கடமை, நோன்பு வச்சாங்க, ஜகாத் கொடுத்தாங்க, தொழுதாங்க, ஹஜ் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. கூட என்ன பண்ணாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக அந்த தீனுக்கு வந்தாங்க. ஆனா இன்னும் மெசேஜ் இருக்கு. இதை வந்து ஷைத்தான் மறக்கடிக்கிறான். ஷைத்தான் வந்து போதுமாக்கிறான். நீ தெரிஞ்சுக்கிட்ட, போதும், இதுக்கு மேல போவாத, இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய விட, உனக்கு குடும்ப சூழ்நிலை, பசங்க சூழ்நிலை, வறுமை சூழ்நிலை, பிரச்சனையை கொடுத்து ஷைத்தான் உங்களை வந்து மறக்கடிப்பான். அப்போ அல்லாண்ட உதவி கேட்டுட்டு, யா அல்லாஹ் நான் வந்து உன்னையே வணங்குறேன், உன்னிடம் உதவி தேவைகிறேன், உன்னாண்டு உதவி தேடுறேன்னா என்னது? எனக்கு வந்து அந்த நேரான சொர்க்கத்தை நீ காட்டிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எனக்கு இன்னும் தெரியல, இன்னும் எனக்கு புரியவை. அப்போ இந்த உலகத்தை படைச்சது எதற்காக? ஒவ்வொரு நபிமார்களை அறிவிச்சது எதற்காக? இந்த குரானை முழுமைப்படுத்தினதுனால்தான். அந்த குரானுக்காக தான் லைலத்துல் கத்ர் வந்தது. அந்த நோன்பு வைங்க முழுமைப்படுத்துங்க, அந்த குரான் இருக்கு. அந்த குரான்ல என்ன இருக்கு? அல்லாஹ்வோட சட்டத்திட்டம் இருக்கு. இப்போ நம்ம சட்டத்திட்டம் என்ன இருக்கு? அம்பேத்கரோட சட்டத்திட்டம் இருக்கு, இல்ல அமெரிக்காவோட சட்டத்திட்டம் இருக்கு. அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஷைத்தானாகிறாங்க. நம்ம வாழும் காலத்திலேயே விபச்சாரம் திறந்திருக்கு, நம்ம வாழும் காலத்திலேயே மது திறந்திருக்கு, எல்லாமே அனாச்சாரங்கள் திறந்திருக்கு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன பண்ணாங்க? நான் பெரிய நபியா இருந்தா தொழுங்க, நோன்பு வைங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு ரசூல்லா வந்து தாயிஃப்க்கு போகணும்? எதுக்கு வந்து ரசூல்லா மதீனா போகணும்? எதுக்கு மக்களை ரெடி பண்ணணும்? ஒரு அரசாங்கமா கொண்டு, தீனை கொண்டு அல்லாஹ்வின் மார்க்கத்தை சொல்லணும்னா ஒரு ஆட்சி அதிகாரம், அரசாங்கம் இருந்தாதான் சொல்ல முடியும்னு தான் அவர் பண்ணார். அதை நம்ம மறந்துட்டோம். அப்போ மெயினானது என்னது? அல்லாஹ் இந்த குரான சட்டத்திட்டம், அல்லாவோட குரான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஆட்சி அதிகாரம் இருக்கணும். அது இருந்ததுனாலதான் ரசூல்லா ஆட்சி புரிஞ்சாரு. அதுக்கப்புறம் அபூபக்கர் புரிஞ்சாரு, உஸ்மான் புரிஞ்சாரு, உமர் புரிஞ்சாரு. இவங்க எல்லாம் இவ்வளவு வாழ்ந்து காட்டி நம்ம மறப்போமான்னு நினைச்சாங்க. நம்ம எல்லாரும் மறந்துட்டோம்.